வணக்கம், வெல்கம் டு கேரளா டிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்று ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு 4 நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து 824 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே 826 அப்படிங்கிற நம்பர் வந்துருந்துச்சு. அதே மாதிரி 827 அப்படிங்கிற நம்பர் வந்துருந்துச்சு. சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக மறுபடியும் 824க்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 824 தான் நமக்கு ஆடினாங்க. 4 நம்பர் வந்து நமக்கு அழகாக கொடுத்தாங்க. அதே மாதிரி 0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் ஆட்டத்தில் உண்டுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஏன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் தான் நமக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்குங்க. பாருங்கள், 824 அப்படிங்கிற நம்பர் நம்ம நீ சொல்லிட்டு இருந்தால் 824, 826, அதே மாதிரி 827 இல்லையா? 827 இங்கே இருக்குது, 827. சரிங்களா? அப்போ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 824 இதே சேம் நம்பரை இப்போ நேரில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா நம்ம என்ன சொன்னோம்னா 8ஆம் நம்பருக்கு அப்படியே உங்களுக்கு என்ன வரும்னா 824 அப்படிங்கிற நம்பர் வரணும். நீங்கள் அப்படி எதிர்பாருங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு 824 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. ஒரு அருமையான மெத்தடில் நம்ம வின்னிங் எடுத்திருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா கம்பெனி 30/6/2024 அக்ஷயாவோட கம்பெனியில் என்னமா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி 824க்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அந்த நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பரை வந்துருந்துச்சு. சரிங்க. அதே மாதிரி அக்ஷயா பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு நாளைக்கு 30/6/2024 அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்தில் நமக்கு என்ன நம்பர் ஆடினாங்கன்னு தெரிஞ்சால் ஈஸியாக இந்த வாரம் நமக்கு எடுத்து போகலாம். ஏன்னா அக்ஷயா பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினா என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது? பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு அக்ஷயா என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கு முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா 065. சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தோம்னா 734ங்கிற நம்பர் கொடுத்தாங்க. சரிங்களா? அதுக்கு முதல் வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 952 இதான் பேசிக்காக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா 952, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயாவில் வந்து 754, அதே மாதிரி அடுத்து வந்து 065, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 380, அடுத்து வந்து நமக்கு இப்போ தான் வந்து நமக்கு என்னமா நம்பர்கள் வரப்போகுது வந்து கிட்டத்தட்ட 4 ரிசல்ட்டு இதோட 5 ரிசல்ட் ஆக போகுது. ஏன்னா அக்ஷயா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபஸ்ட்லேயே வந்துருந்துச்சு, 2ஆம் தேதியே நமக்கு வந்துருந்துச்சு. அதனால் நமக்கு கண்டிப்பாக வந்து அக்ஷயா நமக்கு இந்த மாதம் வந்து 5 ரிசல்ட்டு தான் வரும். சரிங்களா? அது மாதிரி நாளைக்கு என்னமா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெண்டிங் நம்பர் என்ன இருக்கோ அதை நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணாலே போதும். உங்களுக்கு அதை வச்சு நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அக்ஷயா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப வந்து அதிகமாக யோசிக்க வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே அவங்க நமக்கு வின்னிங் நம்பர் கொடுத்துருவாங்க. அதனால் ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, நாளைக்கு வந்து பெண்டிங் நம்பர் பேஸ்டு நமக்கு என்ன வருது, அதுலேருந்து என்னமா நம்பர்கள் இன்றைக்கி நமக்கு அதிகபட்சமாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து பெண்டிங் நம்பரே இல்லை. ஆனால் 7 நம்பர் வந்து 9 நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வேண்டிய நம்பராக இருக்குது. ஏன் 9 நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 9 நம்பர் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா வச்சாக்கா 946 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 946க்கான வாய்ப்புகள் தான் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து நம்பர் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதான் 946 இருக்குது பார்த்தீங்களா? ஏற்கனவே 949ங்கிற நம்பர் ஃபஸ்ட் நம்பராக கொடுத்தாங்க. செகண்ட் 946. சரிங்களா? அதே மாதிரி 948ங்கிற நம்பர் நமக்கு இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நம்பரும் நம்ம 946 பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக அதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கு ஆடுவாங்க. அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் 946க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே 948 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு இருக்குது. நிறைய நம்பர் 948, 947 நிறைய இருக்குது. நீங்கள் வேணால் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு டைம் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு 945 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? 945 இது மாதிரி நிறைய நம்பர் உங்களுக்கு நம்ம கொடுக்குற பேட்டர்ன் வந்து நமக்கு கண்டுபிடிக்கிற பேட்டர்ன் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி பேட்டர்ன் வருதுன்னா அப்போ இந்த மாதிரி பேட்டர்னுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 9 நம்பருக்கான பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர். ஏன் 2ஆம் நம்பர் வருது அப்படின்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4க்கு 2, 2க்கு 4ங்கிற நம்பரில் ரிட்டன் 2ஆம் நம்பரும் திரும்ப கொடுத்துட்டாங்க அப்படின்னு நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு 4, 2, 4ன்னு வரும் இல்லையா? இது மாதிரி தானே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம நேற்று என்ன சொன்னோம் 844 வரும். அது இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரணும், 4, 7, 4 தான் வரணும் நம்ம சொன்னோம். அப்போ அதே கணக்கு தான் நம்ம இப்போயும் கொடுக்குறோம். ஒன்று வந்தால் இந்த மாதிரி பேட்டர்ன் வரணும், இல்லை அப்படின்னா 2ஆம் நம்பர் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னாக கொடுத்தாங்க. 2 பேட்டர்ன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 2 பேட்டர்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 4, 2, 4 இது ஒரு பேட்டர்ன். அதே மாதிரி 824ங்கிற ஒரு பேட்டர்ன். சரிங்களா? இந்த 824ங்கிற பேட்டர்னை வச்சு தான் நம்ம கொண்டு வந்தோம். அதே மாதிரி இங்கே மாற்றி எழுதிட்டேன் பார்த்தீங்களா? 946ங்கிற பேட்டர்ன். சரிங்களா?
946ங்கிற பேட்டர்னை கொண்டு வரோம். இது ரெண்டும் தான் நம்ம ஈஸியாக கொண்டு வரோம். அப்போ 2 நம்பரை கொண்டு வரது 944 நமக்கு என்ன வருதுன்னா, அப்போ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு 2ஆம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பேஸ்டு வந்துச்சுன்னா நமக்கு 2ஆம் நம்பர் எங்கே வரணும்? ஏ போர்டில் வரணும். எங்கே வரணும்? ஏ போர்டில் வரணும். அப்போ நமக்கு 2 4 2 அப்போ கணக்கு வைக்கும்போது நமக்கு நாளைக்கு 2ஆம் நம்பர் தான் ஏ போர்டில் வரணும். அப்போ 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வருதுன்னா 242, அதே மாதிரி 946. சரிங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2 பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஏ போர்டு 92 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம கொடுத்த கணக்கு அப்படியே செட் ஆகணுங்கிறது கிடையாது. எனக்கு இந்த மாதிரி மெத்தடில் எடுத்து வந்திருக்கு இன்றைக்கி. ஒருவேளை சூட்டபிள் ஆச்சுன்னா நமக்கு வின்னிங் எடுத்துக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தட் வச்சுருப்பாங்க. அந்த மெத்தடில் இதுவும் ஒரு பெஸ்ட்டான மெத்தடு தான். நம்ம நிறைய வின்னிங் எடுத்துக்கிறோம், அதனால் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இந்த நம்பர் தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், என்ன பேட்டர்னில் இருக்குது 946ன்னு இருக்குது, அதே நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 842 நம்ம நேற்று கொடுத்தோம், 824 நம்ம கொடுத்தோம், அதே மாதிரி வந்துருச்சு. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி மறுபடியும் வந்தால் 249 அப்படிங்கிற நம்பர் அந்த பேட்டர்னில் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 249 அப்படிங்கிற நம்பரும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் 249 நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 946 எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க. சரிங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள் 246 இருக்கா, 246 இருக்கா, அந்த மாதிரி தான் நம்ம 240 அதே கணக்கை தான் நம்ம கொடுக்குறோம். அதை 246ங்கிற நம்பர், அதே 242 அந்த நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து நாளைக்கு பார்த்து ஏ போர்டில் 92ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 4க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது நல்லாவே தெரிஞ்சுங்க. 4ஆம் நம்பர் எப்போலாம் வருதோ அப்போ வந்து 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எவருக்கு கிரீனாக வரக்கூடிய நம்பர். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அப்படி தான் வரும். சரிங்களா? 4 நம்பருக்கு 6 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாகவே கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது 4 நம்பருக்கான வாய்ப்புகளில். சரிங்களா? 4க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரும்னா 8ஆம் நம்பர் வரணும். ஏன் 8ஆம் நம்பர் வரும்னா 8க்கு 4க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கணும், 2 நம்பர் பேட்டர், அது 746 அப்படின்னு ஒரு நம்பரும், அதே மாதிரி 748 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். 745ன்னு ஏற்கனவே கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் பேட்டர்ன் இல்லாமல் நம்ம கொடுக்குறதே இல்லைங்க. 747ங்கிற நம்பர் கொடுத்தாச்சு. சரிங்களா? பேட்டர்ன் இல்லாத நம்பர் நான் கொண்டே வர மாட்டேன் நான் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லாமே இந்த பேட்டர்னில் இருக்க நம்பர் தான் கொண்டு வரேன். சரிங்களா? இதே மாதிரி 747 இங்கே இருக்கா, 787 கொடுக்க அதே மெத்தட் தான் நம்ம கொண்டு வரோம். ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம அதுக்கான நம்பர் கண்டுபிடிச்சி தான் கொண்டு வரமே தவிர சும்மா ரேண்டமாக கொண்டு வரது கிடையாது. சரிங்களா? அதனால் நம்ம ஈஸியாக வின் எடுக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துங்க. அதான் திரும்ப சொல்கிறேன். அதே மாதிரி நமக்கு நாளைக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5ஆம் நம்பர் டவுட். எதனால் 5ஆம் நம்பருங்க அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும்னா 650 அதாவது 605ங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு தான் தோணுது. நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது வந்து நம்ம நினைக்கணும் 650 அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 650 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 600 அதே கணக்கு என்ன கணக்கு வருதுன்னா 245க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. 245 தான் எனக்கு வரணும். இந்த நம்பர் அப்படியே கொலாபரேட் ஆகி வரணும்னு தான் எனக்கு தோணுது. 425 அதே மாதிரி 425. சரிங்களா? 245 அந்த மாதிரி மெத்தடில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வருதானு பாருங்கள். 5ஆம் நம்பர் பேசிக்காக வருதானு பாருங்கள். இன்னும் ஏற்கனவே இங்கே இருக்குது, இல்லைன்னா சொல்ல 425 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? நிறையா நம்பர் அந்த நம்பர் இருக்குங்க. இல்லாத நம்பரை கொண்டு வரதே இல்லைங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் 245. சரிங்களா? அதே மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அது ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வந்துச்சுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5ஆம் நம்பர் வரக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு 2 4 5 அதாவது 245 அந்த நம்பர் தான் கொடுக்குறோம். 245ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர். ஏன் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 0க்கு 7ங்கிற நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நம்பர் கொண்டு வரலாம், பெனிஃபிட் இல்லாத நம்பர் கொண்டு வரக்கூடாது இல்லையா? அப்போ ஏற்கனவே நமக்கு என்ன 0க்கு 7 7க்கு 0ன்னு கொடுத்துட்டாங்க. நிறையா நம்பர் 7க்கு 0 நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ 7க்கு 0 நிறைய கொடுத்துட்டாங்கன்னா அப்போ 0க்கு 7ங்கிற நம்பர் ஏன் கொடுக்கக்கூடாது? அதைத்தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் இது மாதிரி
இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். 5க்கு 7, அதாவது 0க்கு 7, 0க்கு 5 அப்படிங்கிற நம்பர் 2 நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். பேசிக்காக ஒரு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திரும்ப வச்சாங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வரும், 446 அப்படிங்கிற நம்பர் வரும். அதே மாதிரி 4 நம்பர் வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 94, 74, 40 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ 4 நம்பர் ஆச்சு இல்லையா? இப்போ அந்த 4 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பிறகு 4 நம்பர் வந்து ஆல் போர்டில் மறுபடியும் ஏ போர்டில் வரக்கான சான்சஸும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க.